அந்த சூரிய பிரகாஷ் உலகத்துக்கு, இந்த சூரிய பிரகாஷ் அணுவுக்கு மட்டும். சாதா அல்வா ஸ்பெஷல் அல்வா மாதிரி இது ஸ்பெஷல் சூரிய பிரகாஷ். கலக்குறீங்க போங்க. ஓகே அனு, நாளையில இருந்து நம்ம எங்கெல்லாம் போகணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிற இடத்த ஒவ்வொன்னா டிக் பண்ணுவோம். சூரிய பிரகாஷ் ஒரு பெரிய விஐபி. அவர் கூட நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் சார். அப்படியே போனாலும் கையில வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு பங்கஜ் சார் ஹலோ ஹலோன்னு பின்னாடியே வருவாரு. இதுல நீங்க அந்த லிஸ்ட போட்டு அந்த லிஸ்ட்ல வெறும் டிக்கு மட்டும் தான் போட முடியும். நிஜமாலாம் போக முடியாது சார். நோ 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 நோ, இந்த ஸ்பெஷல் சூர்யா எல்லாத்தையும் செஞ்சு காமிப்பான். அது பங்கஜ் வந்தாலும் சரி, அவங்க அப்பாவே வந்தாலும் சரி. கேட்ச் யூ லேட்டர் அனு. அப்புறம் நீ ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு யாராவது கேட்டா ஏதாவது போய் சொல்லிக்கலாம் சார். ஹேய், போய் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்ல. ஏன் கூட தான் ஊரை சுத்தனன்னு சொல்லலாம். இட்ஸ் அப் டு யூ. சார், திரும்பவா ஆரம்பிக்காதீங்க. எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்லுவேன். நான் தான் உன்னை புஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் நானு. அப்படிதான் சொல்றீங்க, ஆனா ஒவ்வொரு தடவையும் இன்டைரக்டா புஷ் பண்ணதானே செய்றீங்க. ஓகே ஓகே, இனிமே அதையும் சொல்லல. என்கிட்ட லவ்வ சொல்லவே இவ்ளோ நாள் லேட் பண்ணீங்கல்ல, எனக்கு எவ்வளவு தவிக்க விட்டீங்க. அதுக்கான பனிஷ்மெண்டா இத நினைச்சுக்கோங்க. ஓகே சார், பாய். பாய். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? கொஞ்ச நேரம் கூட என்ன ஃப்ரீயா விட மாட்டியா? ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்கள மாதிரி தான் நானும் ஆபீஸ்க்கு வந்தேன், அவ்வளவுதான். உன்னை நம்பலாமா? சார், முன்னாடி மாதிரி இல்ல. லவ் பேர்ட். உங்கள மாதிரியே நானும் உங்க பின்னாடி பறந்தா வர முடியும் சார். கரெக்ட். லவ் பேர்ட். லவ் பேர்ட் ஆன பிறகு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. யானை பலம் பங்கஜ். ஓகே, ஒத்துக்கிறேன் சார். இப்ப ஆபீஸ்க்கு போலாமா? ஆபீஸ் எல்லாம் சுத்த போர் பங்கஜ். அனு கூட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியல. பட் என்ன செய்ய, கடம் அழைக்குது. வா போலாம். பட் பங்கஜ், என்ன சொன்ன நீ? லவ் பேர்ட், லவ் பேர்ட், லவ் பேர்ட், லவ் பேர்ட். சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம். நீ பின்னாடி வரும்போதே தெரியும் ஏதாவது ப்ராப்ளத்தையும் கூடவே கூட்டிட்டு வருவேன். சொல்லு. அந்த பழைய ஃபேக்டரி, அந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா பாத்துக்கணும். இப்போ உனக்கான புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அந்த சந்தோஷத்துல அந்த ஃபேக்டரி பத்தி நீ மறந்துடாத. சூர்யா, தேவநந்தினியோட ஞாபகார்த்தமா அந்த ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? எப்படியும் தேவநந்தினி இடத்துக்கு இன்னொருத்தி வரதான் போறா. இன்னும் எதுக்கு அந்த இடம்? பங்கஜ், ஸ்டாப் இட். எனக்கு வாழ்க்கையில அந்த இடமும் வேணும், அனுபவம் வேணும். புரியுதா? புரியுது. ஆனா நீ பழச எதையும் அவகிட்ட சொல்லல. அந்த இடம் கைவிட்டு போனா போகட்டும், அணுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு விட்டுட்டா உன்னோட புது வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்றத கேளு சூர்யா. இப்ப இந்த இடத்த நாம சேஃப்கார்ட் பண்ணலன்னா, சரியான பத்திரத்தை நாம காமிக்கலனாலும் அந்த இடம் சுரேந்தருக்கு போயிடும். நம்ம கிட்ட பத்திரம் இப்ப இல்ல. தேடி தேடியாச்சு. விடு சூர்யா,
இனிமே என்ன நடக்கணும்னு பாரு. என்ன சொன்ன என்ன சொன்ன? சுரேந்தர் கைக்கு போனா போகட்டும்டா. ஆமா, போனா போகட்டும். உன் வாழ்க்கையே புதுசா மாறப்போகுது. இனி எதுக்கு அந்த இடம்? எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட பங்கஜ். உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். பங்கஜ், அந்த இடம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோடது. இனிமேலும் அது என்னோடதா தான் இருக்கும். அது வெறும் சொத்து இல்ல பங்கஜ், அது என் பழைய நினைவுகளோட மொத்த உருவம். அதான் நான் அந்த இடத்தை எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப அது உன்னோட இடம் தான். ஆனா அதை எப்படி எப்பவும் உன் இடமா வச்சுக்கணும்ன்றது யோசி. வேற யாராவதுன்னா கேக்குற பணத்தை கொடுத்து அந்த இடத்தை மீட்டிருக்கலாம். ஆனா அந்த இடம் உன் உயிரை விட முக்கியமானதுன்னு அந்த சுரேந்தருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை பண்ண முடியுமோ அதையெல்லாம் அவன் தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு சந்தோஷம். அதுவும் இது மாதிரி பிரச்சனைனா அவன் சும்மாவா விடுவான்? அதனாலதான் சொல்றேன், புது வாழ்க்கை, புது இடம், பழைய நினைப்பும் பழைய இடமும் எதுக்கு? புதுசா ஒருத்தி வராங்கிறதுக்காக பழசெல்லாம் பொய்யா போயிட்டுமா? பழைய நினைப்பு இல்லனா இந்த சூரிய பிரகாஷ் இல்லடா. இன்னும் சொல்ல போனா பழசோட புது தொடர்ச்சியாதான் அணுவை நான் பாக்குறேன். நியூ கண்டினியூஷன். ஏதாவது பண்ணலாம், பண்ணி ஆகணும். இவ்வளவு நாள் கிடைக்காத தீர்வு இனிமே கிடைச்சிரும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் முதல்ல அணுக்கு தெரியுமா? அதான் சொன்னனே, அவதான் எதையும் சொல்ல விடலன்னு. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் அவ தேவநந்தினியை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனா அந்த பழைய நினைவுகளை அவ்வளவு ஈஸியா என்னால விட முடியாது பங்கஜ். அந்த பழைய நினைவுகளும் அந்த இடமும் தான் என்ன இப்போ இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஏனேவோ இப்போதைக்கு இந்த விஷயத்த அணுகிட்ட நானும் சொல்ல போறதில்ல. அது இல்ல சூர்யா, நான் பாத்துக்கிறேன் பங்கஜ். அப்புறம் அணுகிட்ட நீ எதையும் சொல்லி வைக்காத. ஐ எம் வெரி சீரியஸ். லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஐ வில் மேனேஜ் மை செல்ஃப். அந்த இடம், அணு ரெண்டும் எனக்கு முக்கியம். அந்த இடத்தை பத்தி பேச்சு வந்தாலே சூர்யா வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். இப்ப அனு, சூர்யா நீ சமாளிச்சிடுவியா? உன்னால முடியுமா? சாக்லேட் சாப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போ, ஃபர்ஸ்ட் போய் மவுத் வாஷ் பண்ணிட்டு வா போ. நீ என்ன சின்ன குழந்தையா சந்திரா? எப்பவுமே சாக்லேட் சாப்பிட்டு இருக்க. நான் சின்ன குழந்தைதான், வேணா எங்க அம்மா போய் கேட்டு பாரு. இப்பவே நீ இவ்ளோ டார்ச்சர் பண்றியே, சின்ன வயசுல மாமின் லவ் எவ்ளோ டார்ச்சர் பண்ணிருப்ப. டார்ச்சரா? நானா? மான்சி, மீச வச்ச குழந்தை அம்மா. மீச வச்ச குழந்தை மான்சி நானு. சந்திரா, எனக்கு என்ன வேணும் மான்சி? என்ன வேணும் கேளு. ஆஸ்க் மீ வாட் யூ வாண்ட். நான் சந்தோஷப்படுற மாதிரி என்ன வேணா கேளு மான்சி. ஐ டு எனிதிங் ஃபார் யூ டார்லிங். ஆனா சாக்லேட் மட்டும் கேட்காத. மக்கு, ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. ப்ரோயின்லாவோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு சந்திரா. ஒருவேளை ப்ரோயின்லா லவ் பண்றாருன்னா அந்த பொண்ணு யாரு? அத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சந்திரா. மான்சி, இன்னும் நீ அத மறக்கலையா? மறக்கிறதா? நோ வே. சாமியாடி அம்மா சொன்னாங்கல்ல, கண்டிப்பா ப்ரோயின்லாக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. என்னோட கெஸ் தப்புறதுக்கு சான்ஸே இல்ல. யார் கண்டா, இப்ப கூட ப்ரோயின்லா யார் கூடவாது பேசிட்டு இருக்கலாம். உன் ப்ரோயின்லா இப்ப யாரு கூட பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுமே. வாட்? யார்கிட்ட சந்திரா? யார்கிட்ட? டெல் மீ.
அததானே நான் இவ்ளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு. யாரு கூட பேசிட்டு இருப்பாரு தெரியுமா? இருக்கவே இருக்காரு நம்ம பங்கஜ். அவரு கூட தான் பேசிட்டு இருப்பாரு. உனக்கு எப்பவுமே விளையாட்டுத்தனமா? பி சீரியஸ் சந்திரா. கண்டிப்பா ப்ரோ இன்லா ஏதோ ஒரு பொண்ணு கூட லவ்ல இருக்காரு. இல்லனா அவர் இப்படி சட்டன்னு இந்த மாதிரி எல்லாம் மாற மாட்டாரு. முன்னாடி எல்லாம் அடிக்கடி கோவப்படுவாரு. இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. அப்புறம் சடனா அப்செட் ஆகுறதெல்லாம் அந்த லவ்வால தான். நம்ம வீட்ல இருக்கிற ப்ராப்ளமால இல்ல. சரி மான்சி, அப்படியே அண்ணன் ஏதாவது லவ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன அதை பத்தி? என்ன சந்திரா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற? அந்த பொண்ணு யாரு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எனக்கு என்னமோ நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிறியோன்னு தோணுது மான்சி. நோ சந்திரா, ஐ எம் ஷூர். கண்டிப்பா என்னமோ இருக்கு. அப்படியா? சரி, என்ன பெட்? பெட்டெல்லாம் வேணாம் சந்திரா. ஆபீஸ்ல இத பத்தி யார்கிட்ட விசாரிக்கலாம்? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கான்னு யார்கிட்ட கேட்டா கரெக்டா தெரியும்? இதெல்லாம் போய் யாராவது ஆபீஸ்ல செக் பண்ணுவாங்களா? வெளியே தெரிஞ்சா அசிங்கம் மான்சி. செக் பண்றதுனா மெயில் போட்டு சிசில எல்லா ஸ்டாஃபையும் போட்டா கேட்க போறோம். யாரையாவது சீக்கிரட்டா கேப்போம். பேசாம மீர கேட்டா? கோ டு ஹெல். கரெக்ட். அனு கிட்ட கேக்கலாம். அனு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நாம இப்படி விசாரிச்சோன்னு அனு யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. எஸ் சந்திரா, நீ அனு கிட்டே கேளு. மான்சி, நீ பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறேன்னு ஆபீஸ் வரைக்கும் கொண்டு போயிட்ட மான்சி. யாருகிட்ட கேட்கலான்னு பிளான் வேற பண்ணிட்ட. ஆமா, நீங்க வீட்ல உட்கார்ந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தா ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தயவு செஞ்சு அனு கிட்ட கேளு. நம்ம ப்ரோயின்லா கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவரை யாராவது ஒருத்தி பணத்துக்காக ட்ராப் பண்ணிட்டா யாருக்கு நஷ்டம்? அதுக்கு தான் சொல்றேன். சீக்கிரமே நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். as early as possible. அது மட்டும் இல்ல, நாம இங்க இருந்தா எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. இங்க சுத்தமா பிரைவசியே இல்ல. நம்ம பேசாம ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடலாம். அங்க இருந்தா நிறைய விஷயத்த பிளான் பண்றதுக்கு வசதியா இருக்கும். வாட் யூ சே சந்திரா? ஓகே, பட் இதெல்லாம் உனக்காக மட்டும்தான் மான்சி. கண்டிப்பா அண்ணன் ஒரு பொண்ண லவ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணல மான்சி. சந்திரா. ஓகே ஓகே ஓகே, ஆனா இதெல்லாம் உனக்காக தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், இப்போ அம்மா கேட்பாங்க, இப்பதானே கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வந்தீங்க, ஏன் திரும்ப போறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். அந்த பொறுப்பை ஏன் தலையில விட்டுற கூடாது. ஓகேயா? டன். மாமின்லா கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். பட் மான்சி, அனு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் செட் ஆகலாம், நல்லா யோசிச்சுக்கோ. முதல்லலாம் என்ன கடுப்பேத்திட்டா கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். அதுவும் மாமின்லாவும் நீயும் ப்ரோயின்லாவும் மாறி மாறி பிரேஸ் பண்ணும்போது ஓ மை காட். பட் இப்ப யோசிச்சு பார்த்தா she must be fine னு தோணுது. அனு is fine, no doubt மான்சி. அனு கூட ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிடும். அது அவ வாங்கிட்டு வந்த gift. சரி, உடனே ஆரம்பிச்சிடாத. ஃபர்ஸ்ட் அனு கிட்ட பேசு. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவகிட்ட பேசலாம். டன். ப்ரோயின்லா லவ் பண்ற பொண்ணு எந்த பொண்ணா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த கேடி சொன்ன மாதிரி அது மீராவா மட்டும் இருக்க கூடாது. அத கன்ஃபார்ம் பண்ணதான் இந்த பிளான். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. நான் ஏதாவது தப்பா பேசினா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நானும் சூர்யா சாரும் லவ் பண்றோம்ப்பா. நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். நான் இல்லாத வாழ்க்கைய அவரால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. அதே மாதிரி அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கும் கிடையாதுப்பா. நீங்க எங்களை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இவ்ளோ சிம்பிளாவா அப்பா கிட்ட சொல்றது? இதுக்கு போய் நம்ம இவ்ளோ யோசிச்சோம். சரியான தத்திடி நீ அனு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து யாரும் இல்லம்மா.
என்னடி வாய் இப்படி உளருது? சொல்லு, எதுவும் மறைக்கிறியா? ஆபீஸ்ல திரும்ப ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கியா? சொல்லுடி. அம்மா டைம் பாரு 8:30 ஆயிடுச்சு. அதுக்கு என்னடி? இல்லம்மா இப்போ 8:30 ஆகும், அப்புறம் 8:35 ஆகும், அப்புறம் 8:40 ஆகும். என்னடி 8:30 8:35? இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லம்மா அப்பா எப்ப வருவாரு? அப்பா வரும்போது வருவாரு. அது எனக்கு தெரியாதா? கரெக்டா எப்ப வருவாரு? எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு அப்பா கிட்ட பேசலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா அப்பாவை காணுமே. ஏ அனு, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா அப்பா வந்தாச்சுமா. ஓ சித்தி நீயா? என்னடி நீயா? அதானே, நாளா வரக்கூடாதா? அது இல்ல அப்பா வருவாரான்னு பார்த்தேன். இன்னைக்கு என்னடி அப்பாவை ரொம்ப தேடுற? சும்மாதாமா. எனக்கா? இன்னைக்கு உன் பொண்ணு ஒரு மாதிரி இருக்கா? வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கா. அப்பா அப்பான்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன அனு, சித்தி இவ்ளோ டயர்டா வர? என்ன சித்தி வேலை ஜாஸ்தியான்னு கேட்க மாட்டியா? சித்தி நீயான்னு கேக்குற? ஏண்டி சுப்பு கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏண்டி பறக்குற? பூமியில காலே பதியாம குதிக்கிற? அம்மா என் காலை பாரு, நல்லா பாரு. பாத்துட்டியா? போதும், பதிலுக்கு பதில் பேசாம போய் சப்பாத்திக்கு மாவு பேசடி. அம்மா ஏமா அப்பா இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? ஐயே, சீக்கிரமே வந்துட்டு அப்பா அப்பா நீ இவ படுத்துற பாடு இருக்கே. போடி. ஏய் நீ போய் மோங்க கழுவிட்டு வா. நீ வா, வந்து சப்பாத்திக்கு மாவு பசி. மாதிரி இருக்கு. ஆமா சித்தி, புதுசுதான். என்னடி இது விலை கூடின மாதிரி இருக்கு? இன்னைக்குதாம்மா. இன்னைக்கு வாங்குனியா? எவ்வளோடி? 2000 ரூபாய். விலை ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த கடையில வாங்கினானோ? அது அது ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தா சித்தி. ஏண்டி இதெல்லாம் வந்த உடனே சொல்றது இல்லையா? ஓ, இதுக்குதான் அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருந்தியா? ஏ அதுகிட்ட மட்டும் தான் சொல்வியா? என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? என்ன பார்த்தா உனக்கு எல்லாம் அவ்வளவு இலக்காரம். எந்த ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தானோ? அதான் சித்தி, ஸ்மிருதா. சிச்சி ஸ்வப்னா. அப்போ எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாயேன். 2000 ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குதுன்னா ரொம்ப அதிசயம் தானே? ஆமாண்டி, எனக்கு கூட ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்ன அனு பதில் சொல்ல மாட்ற? இல்ல சித்தி, இந்த ஒரு டிசைன் தான் இருக்குன்னு ஸ்வப்னா சொன்னா. அது அது வந்து இந்த ரிங்கு 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்களாம். அவதான் வாங்கி கொடுத்தா. ஏன் வேற ஒரு ரிங் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காதாமா? நானே ரம்யாக்கு வாங்கணும்னு அவகிட்ட கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டான். ஆந்திரால இருந்து யாரும் வாங்கிட்டு வந்தாங்களாம். இவ்வளவு அழகான மோதிரம் 2000 ரூபாய் கிடைச்சா எல்லாரும் வாங்க மாட்டாங்களா? அதான். சரி சரி, நீ மாவு பேசு. அனு, மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு மாவு பேசு.
அவ்வளவுதான் அனு. ரிங்க இந்த கையில போட்டுக்கிட்டு மாவு பேச. சொல்லு சுப்பு. புஷ்பா, நான் தான். கடையில ஏதோ ஸ்டாக் டேலி ஆகலையா? எவ்வளவு நேரமானாலும் அதை இருந்து டேலி பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு. சரி பண்ணணுமா? சோ நைட் நான் வரமாட்டேன், காலையில வந்துடுறேன். இது என்ன சுப்பு புதுசா இருக்கு? ராத்திரி வரமாட்டியா? சாப்பிட்டியா? இல்ல இனிமேதான் சாப்பிட போறேன். சங்கர் என் கூட தான் இருக்கான். நல்லா சாப்பிடு சுப்பு. சங்கருக்கும் ஏதாவது வாங்கி கொடு. வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கவும் பாரு. சரியா? காலையில வரும்போது போன் பண்ணு. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் பத்திரமா வந்துடுறேன். அனு வந்துட்டாளா? வந்துட்டா. வைர மோதிர மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா. அத உனக்கு காட்டணும்னு குதி குதின்னு குதிக்கிறா. சரி சுப்பு, நான் வைக்கிறேன். நீ வேலையை பாரு. சரி சரி, ஓகே. அப்பா வரலையாமா? போன்ல பேசினது காதுல வேலையா? வரலையா? நீ மாவு பேசினதெல்லாம் போதும். வெய், நான் பேசிஞ்சுக்கிறேன். நீ மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வா போ.